கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை நிறைந்த நாளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய விலையேறப்பெற்ற வார்த்தை தியானிக்கும்படியாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கலாத்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 15வது வசனம். கலாத்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். ஆண்டவருக்கு ஒரு காரியம் மிக முக்கியமாக தெரிகிறது. ஆண்டவருடைய பார்வையில், தேவனுடைய கண்களில் தேவனுக்கு முக்கியமாக ஒன்றை பார்க்கிறார் அவர். இன்னைக்கு ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கூட்டம் விருத்த சேதனம் உள்ளவர்கள், இன்னொரு கூட்டம் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஒரு கூட்டம் சொல்வாங்க, நாங்க பக்திமான்கள், நாங்க பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கூட்டம் பக்தி இல்லாதவர்களாக, பரிசுத்தம் இல்லாதவர்களாக தோன்றுவார்கள். பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று நினைக்கிறவர்கள் அவர்களை அசுத்தமாக பார்ப்பார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் கர்த்தர் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும், யார் யார் மனுஷராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும், அவங்க பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, அவங்க அசுத்தர்களாக இருந்தாலும் சரி, அவங்க மனுஷர்களாக இருக்கிறது வரை தேவன் அவர்கள் எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்ப்பார். அவருடைய பார்வையில் குற்றமுள்ளவர்கள். மனுஷ சிந்தை, மனுஷ ஜீவிதம் தேவனுக்கு விரோதமான பகை. நான் மனுஷனாக வாழ்ந்து கொண்டு நான் ஒரு பரிசுத்தத்தையும் நீதியும் நான் காண்பிக்க முடியும். அதான் இன்றைக்கு உலகத்துல ஒவ்வொருவரும் காண்பிப்பாங்க. நான் பரிசுத்தவான், நற்கிரியை செய்கிறேன், நான் நீதிமான், நான் சபை நீதிமான், நான் ஸ்தாபன நீதிமான், நாங்க பாரம்பரிய நீதிமான்கள் என்று சிலர் சொல்லுவாங்க. சிலர் அப்படியே உலகத்திற்குள் மூங்கி போயிருப்பாங்க. அவங்க பாவம் செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆனா தேவனுடைய பார்வையில் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பக்திமானாக இருந்தாலும் சரி, மனுஷருக்கு முன்பாக எவ்வளவு பெரிய நீதிமானாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில் மனுஷராய் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒன்றுதான். தேவனுடைய பார்வையில் குற்றவாளி தான். தேவன் விரும்புகிற ஒரே ஒரு சாயல், அது என்ன சாயல் அப்படின்னா, ஆவிக்குரிய சாயல், கிறிஸ்துவின் சாயல், மனுஷ சாயல் அல்ல. மனுஷனாய் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக புதிய சிருஷ்டியாக, ஆவிக்குரிய ஜீவனாக மாற்றப்பட வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டும். இந்த மறுரூபம் அடையாத பட்சத்தில் அவர்கள் எவ்வளவு நீதிமான்கள், பரிசுத்தர்களாக இருந்தாலும், அவர்கள் குற்றமுள்ளவர்களாக இருந்தாலும், யாராயிருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில் குற்றமுள்ளவர்கள் தான். தேவன் யாரையும் நமக்கு முன்பாக ஒரு கிரியை நிமித்தம் அவர்கள் நீதிமான்கள் என்று அங்கீகரிக்கிறதே கிடையாது. தேவன் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், அவன் விருத்த சேதனம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும், விருத்த சேதனம் செய்யப்படாதவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவன் புதிய சிருஷ்டியாக மாறணும். ஆவிக்குரிய ஜீவனாக இயேசு கிறிஸ்துவில் உயிர்ப்பிக்கப்பட்ட, ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய சிருஷ்டியாக மாறணும். அதான்
ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய பிரியம். ஆண்டவர் எப்படி விரும்புகிறாருன்னா, விருத்த சேதனம் உள்ளவன் புதிய சிருஷ்டியாக மாறணும், விருத்த சேதனம் இல்லாதவன் புதிய சிருஷ்டியாக மாறணும். தேவன் செய்ய நினைக்கிற ஒரே காரியம், யாரானாலும் சரி, எந்த மனுஷனானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவில் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவிக்குரிய ஜீவனாக மாறணும். இதுதான் தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்தை செய்கிறதற்கு தான் அவர் குமாரனை, கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் மரணம் நடந்ததற்கு பின்பு, அவருடைய உயிர்த்தெழுதல் நடந்ததற்கு பின்பு, இயேசு கிறிஸ்துவில் இனி ஒருவரும் மனுஷராக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ பாவியாக இருந்தாலும் சரி, நீ நீதிமானாக இருந்தாலும் சரி, நீ மனுஷ சாயலில் இருக்கிறது வரை என்னுடைய விரோதி தான், என்னுடைய பகைவன் தான். தேவனுக்கு விரோதமான பகை மாம்ச சுபாவம், மாம்ச சிந்தை. அந்த சிந்தை இருக்கிறது வரை தேவன் அவர்கள் ஒருவரையும் நீதிமானாக பார்க்க முடியாது. கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் கொடுக்கப்பட்டு, அந்த மரணம் உயிர்த்தெழுதலின் மேல் உள்ள விசுவாசத்தினால் அவன் பாவியாக இருக்கிற மனுஷனானாலும் சரி, நீதிமானாக இருக்கிற மனுஷனானாலும் சரி, இனி மனுஷன் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி, ஆவிக்குரிய ஜீவன், தேவ பிள்ளையாக மாறணும். இதான் தேவன் செய்ய நினைக்கிற காரியம். இதற்காக கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து ரத்தம் சிந்தினார், மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இவர்கள் தப்பிக்கணும். இதான் தேவன் செய்ய நினைக்கிற காரியம். இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது, கல்வாரி சிலுவையில் மரிக்கும் பொழுது தேவ சித்தம் நிறைவேறிற்று. அவர் மரித்து உயிர்த்தெழும் பொழுது தேவனுடைய பிரியம், தேவன் செய்ய நினைக்கிற காரியம் இனி யாரும் பக்திமான்கள், நீதிமான்கள், பாவிகள் என்பது அல்ல. இனி யாரும் மனுஷர்கள் அல்ல. அனைவரும் கிறிஸ்துவின் மரணத்தோடு ஐக்கியமாயி, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு ஐக்கியமாயி, அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக, ஆவிக்குரிய ஜீவனாக மாற்றப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். இதுதான் தேவன் செய்ய நினைக்கிற காரியம். இதைத்தான் அவர் நிறைவேற்றினார். எபிரேயர் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் வசனம் 14, 15. இந்த வசனத்தில் நாம இயேசு கிறிஸ்து எப்படி பூமிக்கு வந்து இந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள், இல்லாதவர்கள், மனுஷர்கள் அனைவரையும் எப்படி ஆவிக்குரிய ஜீவனாக மாற்றுகிறார், அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலில் உள்ள தாற்பயம் என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். ஆதலால் 14வது வசனம், எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்படி சிலுவையில் மரித்தார். ஜீவ காலம் முழுவதும் மரண பயத்திற்குள், பயம். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். நாளைக்கு என்ன ஆகும், வருங்காலம் என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், எனக்கு அந்த உதவி வேணும், இந்த தாளந்து வேணும், உலகத்தில் இந்த பொருள் வேணும், அது வேணும், இது வேணும். ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கை தான் மனுஷ வாழ்க்கை. ஒரு கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை மனித வாழ்க்கை. மனுஷனுக்கு ஒருபோதும் கேரண்டி இருக்க. ஏன் அப்படின்னா, தேவன் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் கேரண்டி கொடுக்கவில்லை. மனுஷ சரீரம் பாவத்துக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதுவான சரீரம். இது எந்த நேரமும் கைவிடும். கைவிடக்கூடிய ஒரு சரீரம், கைவிடக்கூடிய இந்த வானமும் பூமியும், இதுல மனுஷனுக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? அதனால எந்த மனுஷனானாலும் சரி, எவ்வளவு பணம் சம்பாத்தியம், எவ்வளவு நல்ல சரீர சுகம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு பயம் அவனோடு கூட இருக்கும், மரண பயம். இது மாம்ச சிந்தையினால் வருகிறது. மனுஷ சிந்தை, மனுஷனாக இருக்கிறவனுக்கு மனுஷ சிந்தை நிச்சயமாக இருக்கும்.
அந்த சிந்தைக்குள் அடங்கி இருக்கிறது தான் மனுஷ உணர்வுகள். இந்த பயம் இவன் மனுஷனாக இருக்கிறது வரை அவன் நிம்மதியாக வாழவே முடியாது. இது மனுஷனுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். மனுஷன் சிந்திக்கிற சிந்தைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமானவைகளாக இருக்கும். தேவனுக்கு விரோதமான பகை என்று பார்க்கிறோம். அவன் மனுஷனுடைய சிந்தைகள் எல்லாம் தான் ஒரு நல்ல பத்திரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தில் வாழ்கிறான். இங்க உலகத்துல ஒரு பத்திரமான வாழ்க்கை அவனுக்கு அமையாது. எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும், எவ்வளவு உலக தாளந்துகள் இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும் அவன் நினைக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது. சரீரத்துக்கு என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. உலகத்துல இந்த நாள் என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும் என்பது ஒருத்தருக்கும் தெரியாது. மோஸ்ட் அன்பிரடிக்டபிள். அது சொல்லவே முடியாது. அடுத்து என்ன நடக்கும், என் வாழ்க்கையில் என்ன நடக்கும், என் குடும்பத்துல என்ன நடக்கும், உலகத்தில் என்ன நடக்கும், அது நமக்கு தெரியாத புரியாத புதிராக இருக்கிறதுனால அவன் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு விரக்தி அடைந்த ஒரு வாழ்க்கையில் அவன் பயத்திலே தான் இருப்பான். நீ எவ்வளவு பரிசுத்தமானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பக்திமானாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அசுத்தமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, நீ விருத்த சேதனம் உள்ளவன் அல்லது விருத்த சேதனம் இல்லாதவன், நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய சிந்தை மனுஷ சிந்தையாக இருக்கிறது வரை நீ ஒரு நிர்பந்தமான நிலையில் தான் இருப்பாய். தேவன் விரும்புகிற காரியம் இந்த நிர்பந்தமான நிலையில் இருந்து அவனை மீட்டு கொள்ளணும். மனுஷ சரீரத்திலிருந்து மீட்டு கொள்ளணும். இந்த அழிவுக்கு ஏதுவான உலகத்தில் இருந்து அவனை காப்பாற்றணும். அதான் கிறிஸ்து எதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னா, பிள்ளைகள் மாம்சத்தையும், எபிரேயர் 2:14, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. அழிவுக்கு ஏதுவான பௌதிக சரீரத்துல பௌதிக உலகத்துல இருக்கிறாங்க. அவரும் அவர்களைப் போல, தேவாதி தேவனும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு அவர் பிள்ளைகள் போலவே வர்றாரு. இந்த அழிவுக்கு ஏதுவான சரீரத்தில், இந்த அழிவுக்கு ஏதுவான உலகத்தில் வந்து காப்பாற்ற வேண்டும். அவர் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். அவருடைய மரணத்தில் மறைந்திருக்கிற ரகசியத்தை பாருங்க. ஒவ்வொரு மனுஷனையும் இப்படிப்பட்ட ஒரு விரக்தி உள்ள, ஒரு வேதனை உள்ள, ஒரு துக்கம் உள்ள ஒரு மனுஷ வாழ்க்கைக்குள் வைக்கிறதற்கு பின்னணி பிசாசு. அவன் ஒருவரையும் மனுஷ சாயலில் இருந்து தேவ சாயலுக்கு போறதுக்கு அனுமதிக்கவே மாட்டான். ஏன் என்றால் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. அவன் தள்ளப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், நித்திய அக்கினிக்கென்று ஏற்படுத்தப்பட்டவன். அதனால எந்த ஒரு மனுஷன் கூட அவன் தேவ சாயலில் அவன் மாறக்கூடாது. அவன் நித்திய ஜீவனை பெறக்கூடாது. இந்த அழிவுக்கு ஏதுவான சரீரத்திலிருந்து அழிவில்லாத சரீரத்துக்கு போகக்கூடாது. அழிவுள்ள உலகத்திலிருந்து அழிவில்லாத உலகத்திற்குள், நித்திய ராஜ்யத்திற்குள், தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க கூடாது என்பதற்கு தான் அவனுடைய விருப்பம். அவன் பின்னணியில நீ மனுஷனாகவே இரு. இந்த உலகத்துல உலக தாளந்துகளை பெற்றுக்கொண்டு நீ உலகத்துல ஒரு பெரிய மனுஷனா மாறு. உனக்கு தேவையான பொன் வெள்ளி உடைமைகள் எல்லாம் நீ சுதந்திரித்துக்கொள். ஆனா மனுஷனாக இருக்கணும். இவன் மாம்ச சிந்தையில் மனுஷன் அப்படியே நிலைத்திருக்கணும். அதான் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசு. மாம்ச சிந்தை மரணம். ஒரு மனுஷனாக சிந்திக்கிறதே அவனுக்கு அழிவு. அவன் பரிசுத்தவனா இருந்தான்னு, அவன் நீதிமானா இருந்தான்னு, உத்தமனா இருந்தான்னு, சன்மார்கனா இருந்தான்னு, அவன் பாவம் செய்கிறவனா இருந்தான்னு, அவன் ஒரு மனுஷ சிந்தை. அந்த சிந்தையே அவனுக்கு அழிவுதான். அந்த சிந்தையே அவனை பாதாளத்துக்கு கொண்டு போய் விடும், நித்திய அக்கினிக்கு கொண்டு போய் விடும். பிசாசினுடைய வேலையே இவன் மனுஷனாக இருக்கணும். நீ மனுஷனாக, நீ பக்திமானாக இருந்துக்கோ, விருத்த சேதனம் பண்ணவனாக இருந்துக்கோ, நீ பரிசுத்தவனா நீதிமானாக இருந்துக்கோ. ஆனா மனுஷ சிந்தையில் இருக்கணும். தேவன் செய்ய நினைக்கிற காரியம் மனுஷ சிந்தையில் இருக்கிறவனை விடுதலை ஆக்குகிறதற்கு பிசாசின் கிரியைகளை அழிக்கணும். அந்த மரணத்தினால், கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தினால் பிசாசின் கிரியைகள், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். அந்த மரணத்தில் ஒரு பெரிய உதாரணம் உண்டாயிருக்கு. இனி ஒரு மனுஷனும்
யாரும் மனுஷ சிந்தையில் இருக்க வேண்டாம். அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும், ஒருத்தர் கூட இல்லாம அனைவரும், மரண பயத்தில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற மாம்ச சிந்தையில் இருக்கிற அனைவரையும் விடுதலையாக்கி புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறதற்கு அவர் சிலுவையில் மரித்தார்.